ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மை சேலஞ்சர் மிஸ்டர் ஸ்ரீபதி அவர்கள். வணக்கம். 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 ஸோ பார்க்கல, மன்னிச்சிடுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. ஐயோ, செலிபிரிட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கவே இருக்குது. இதாக அப்பப்போ சொல்கிறா, எனக்கே டவுட்டாக இருக்குது. சரி, நம்ம ஷோக்குள்ளே பூந்துருவோம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி கிரேசியான ஐடியா கொடுத்து அதை ரியாலிட்டியில் கொண்டு வந்த எல்லாம் நல்ல இறைவனுக்கு நன்றி. ஸோ அதை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம ரொம்ப நாளாக சேட்டில் பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ உங்களை பற்றி ஆரம்பிங்க முத. ஓகே, என் பேர் ஸ்ரீபதி கோபி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் சேல்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்தியாவில். என்ன நான் பண்ண அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேஜெண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் மலேசியன் இந்தியன் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்ரிக்கு நிறைய பேர் போனது கிடையாது. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட்டாக போனேன். ஸோ மிஸ்டர் குளோபல் அண்ட் மிஸ்டர் குளோப் 2021. ஸோ ரெண்டு டைட்டிலுக்கு நான் தான் ரிப்ரசன்ட் பண்ணி மலேசியாவை வெளிநாட்டில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவர் ஏன் இதில் ஜாயின் பண்ணார், அதுக்குள்ளே அவர் என்னென்ன சேலஞ்ச் அனுபவிச்சார், எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். இவர் எப்படி என் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணார்னா, எனக்கு என்னோட நண்பர் மிஸ்டர் ரூபேந்திரன். ஆமாம். ஸோ அவர் தான் எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மாசான கை. ஆனால் பகிர் வாங்கிறதுக்கு அஞ்சலி கேட்டால் கோச்சிக்குவான். அந்த மாதிரி ஒரு கேஸு. ஸோ மன்னிச்சிருங்க மிஸ்டர் ரூபன், உண்மையாக சொல்லிட்டேன். ஸோ சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க அது தெரிஞ்ச மேட்டர் தாங்க. ஸோ ரூபன் மூலியமாக தான் தெரியும். ஸோ அந்த டைம் நாங்கள் தான் இந்த ஃப்ரீக்வெண்டாக ஜிம் போயிட்டு இருக்கிற டைமில் சொல்லுவாடி, எங்கள் சொந்தக்காரங்கடா ஜிம் அடிக்கிறவடா அப்படி இப்படின்னு. நானும் சரி யாருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் அந்த டைம் தான் இவர் அந்த ப்ராசஸில் இருந்தார், அந்த டோர்னமெண்ட் போகிற ப்ராசஸ் எல்லாம் இருந்தீங்க. ஸோ அந்த டைம் பார்க்கும்போது நம்மளும் தான் எக்ஸசைஸ் செய்கிறோம், இங்கேயே தான் இருக்கோம், இவங்க மட்டும் இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க, இவரை நம்ம பீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நானே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இவரை பீட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் 100% இறங்கி ஒர்க் பண்ணேன். அந்த ஹார்ட் ஒர்க்கே ரெஸ்பெக்ட். ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்னா, எனக்கு ஏதாச்சும் கிரேவிங்ஸ் வரும்போது, நீ யாரு கூட கம்பீட் பண்ணுறன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்களாம் இந்த மாதிரி நினச்சிருந்த இந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா, நீ அவங்கள பீட் பண்ணோன்னா, பீட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம், அவங்கள துரத்திட்டு பின்னாடி போகும்போது அவங்க லெவல் 10னா நீ அட்லீஸ்ட் ஒரு லெவல் 5 நீ தாண்டதில்லை. இந்த மாதிரி கிரேவிங்ஸ்க்கெல்லாம் நீ மயங்கிட்டேன்னா எப்படி நீ போய் அவங்கள துரத்துவ அப்படின்னு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் என் கிரேவிங்ஸ் வரப்பெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி உட்காந்துருந்தேன். ஸோ என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த 711 காஃபிக்கு ரொம்ப நன்றி, நல்லா இருக்கு. 711 ஸ்பான்சரில் இது ஸ்பான்சர் பை ட்ரென்சி ஹோமி ஸ்ட்ரீட் வேர். தேங்க்ஸ் ஃபார் தட். எஸ். ஸோ சொல்லுங்கண்ணே, நீங்கள் எப்படி உங்களோட ஃபிட்னஸ் ஜெர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு? ஓகே, நல்ல கேள்வி. என்னோட ஃபிட்னஸ் ஜெர்னி பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ப்ரிப்பரேஷன் டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் போஸ்ட் தீபாவளி முடிஞ்சு தானே ஐயோ சாப்பிட்டோம் வெயிட் ஏறிச்சுன்னு வரும், நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க. ப்ரிப்பரேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சிவபாலன் அப்புறம் தியாகு ரகு, எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அவங்க என்னோட சொந்தக்காரன் அண்ணங்க. ஸோ நாங்கள் 3 பேர் ஷாப்பிங் போயிருந்தோம். போனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டைலாம் வாங்கிட்டு வந்தோடனே தியாக அண்ணன் எங்கள் எல்லாத்தோட சட்டையும் போட்டு பார்த்தாரு, புதுசாக வாங்கினது எல்லாமே கணக்காக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. அப்போ தான் யோசிச்சோம், ஓகே இதனால தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு வெல் பேலன்ஸான பாடி ஃபிசிக் தேவை. அப்போ தான் எது போட்டாலும் நல்லா இருக்குது, சரி ஈஸியாக இருக்குது இது. பட் என்ன தான் அது கஷ்டம்னா தான் நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்குது. கன்சிஸ்டன்ட் தான் கஷ்டமே. அங்கே தான் ஆரம்பிச்சிது எனக்கு இந்த மாதிரி ஓகே ஒரு நாள் ஒரு மாதிரி ஒரு பாடி நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இப்போ உங்களுக்கு அந்த தாட் வந்துருச்சு, நம்ம பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு. அந்த மொதல் ஸ்டெப் இருக்குல்ல, அதான கஷ்டம். எப்படி ஆரம்பிச்சிங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, அந்த டைமில் உங்கள் நாலேஜ் என்ன லெவலில் இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே, அது எப்படி ஆரம்பிச்சுன்னா எஸ்பிஎம் முடிஞ்சிருச்சு. எஸ்பிஎம் முடிஞ்ச உடனே நாங்கள்
நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து ஜிம் மெம்பர்ஷிப்பாக வரோன்னு. ஏன்னா வாக்கிங் கட்டினா கண்டிப்பாக போக மாட்டோம். ஓகே, மெம்பர்ஷிப் கட்டுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்டாக போகணும். கட்டிட்டு நாங்கள் 1 மாதம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் போயிட்டே இருந்தோம். ஸோ அது அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஓகே, எங்கள் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். யூடியூப், கூகுளில் படிக்கிறது. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபிசிக்ஸும் வந்து ஃபிட்னஸும் வந்து ஒரு மொமெண்டம் எனர்ஜி அப்படி தான் வேலை செய்ய சொல்லிட்டு ஸோ நான் அப்படி யோசித்து வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்படி தான் வந்து நானும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வாரம் ஓகே கும்பாவாக இருக்கும், இதாக இருக்கும். இந்த 2வது வாரம் 3வது வாரம்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணீங்க? சஸ்டெயின் நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஐடியலைஸ் பண்ணாங்கன்னா ஓகே, அவர் தான் சொன்னார், இந்த எடுத்தோம் கவுத்தம் தான் வராதுடா, இது வந்து உடம்பு வந்து நம்ம டைம் எடுக்கும். இட் வில் டேக் இயர்ஸ், இட் வில் டேக் மந்த்ஸ். ஆனால் நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக இருந்து அந்த டூரேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சில பேர் வந்து கன்சிஸ்டண்டாகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் உடம்பு வரல அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தப்பு. ஸோ இப்போ ஓகே, இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்பியாக இருந்தீங்களா இல்லை ரொம்ப எலும்பாக இருந்தீங்களா? நான் ஸ்கினி ஃபேட்டாக இருந்தேன். ஸ்கினி ஃபேட் கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். கடுப்பானது தான் அது. நின்றுக்கிட்டு இருப்போம், வயிறு மட்டும் தனியாக தெரியும். ஓகே, ஸோ அந்த ஸ்கினி ஃபேட்லேருந்து நீங்கள் அந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணீங்களே, ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே உங்கள் கூட இருந்தாங்களா? ஓகே, ஏன்னா இது எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஸ்பாட்னு இல்லை, ஒரு விஷயத்தில் நான் சாதிக்கணும்னு நினச்சி அவன் ஃபுல்லாக இறங்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா பெரிய லக்கு, இட்ஸ் எ பிளெஸிங். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் வேற வேற பேஸ்லையும் பார்த்துவே இருந்தோம். ஓகே, ஏன்னா நானும் படிக்க போயிட்டேன், மற்றவங்க எல்லாம் வேற வேறு இடத்துல படிக்க போயிட்டாங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஒர்க் அவுட் வந்து ஸ்டில் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஜிம் மட்டும் இல்லாமல் கேலிஸ்டனிக் சரி, ஹைக்கிங் சரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேலிஸ்டனிக் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, அப்போ ரூபனுக்கு கேலிஸ்டனிக்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் தானா? இல்லை, நான் இல்லை, அவன் எனக்கு முன்னுக்கு ஆரம்பிச்சிட்டான் ஒர்க் அவுட் பண்ண. ஆமாம், ஸோ த பைனியர்ல, ஒன் ஆஃப் த பைனியரா. ஸோ என் வீடும் அவன் வீடும் ஒரு வீடு தள்ளி தான். ஸோ ஒருத்தர அவனை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். மேலே என்னமோ தொங்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தான். என்னடா எலி பிடிக்கிறேன்னா டக்குன்னு கீழே இறங்கிட்டு, டேய் இது எக்ஸசைஸ்ரான்னா. என்னடா இது எக்ஸசைஸ், ரொம்ப நேரமா அப்படியே தான் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். என் வீட்டு சைட் ஒரு வீட்டு தள்ளியா இருந்தீங்க? 2 வீடு பார்த்ததே இல்லை. நம்ம இப்போதானே இல்லை, மிந்தி அடிக்கடி வருவேன். மிந்தினா அரௌண்ட் 2000 ஒரு 2ஆம் ஸ்கூல் வாய்ப்பு இருக்குண்ணே, பார்த்துருப்போம். மேபி நீ அப்போ கம்பாவாக இருந்திருப்ப. ஏன் என்னோட பழைய ஃபோட்டோ பார்த்தா இது நானாதே அப்படி இருக்கும். அதுவும் அந்த 20 தாடி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையிலே நானா இது அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ். உடம்புல மட்டும்தான் ஒரு வாழ்க்கையில் ஆக மாட்டேது. சரி, அது 2வது. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பாட் இருக்கு, அதில் பிடிச்சி சேரும், இறங்கியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் வருது. அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ண தோணுச்சு? ஓகே, இது ஒரு சிறப்பான கேள்வி. இந்த டிகிரி படிக்கிறப்ப வந்து பிகேபி வந்துருச்சு. ஓகே, ஐயோ மோசமான டைமில் அது. ஆனால் எனக்கு வந்து அப்போ தான் ஜக்பாட்டாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வீட்லேயே இருப்பேன், வீட்டு சமையல். ஏர்லி 2020 அந்த டைமில் என்னாச்சு, ஜிம் எக்ஸஸும் சுத்தம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹோம் ஒர்க் அவுட் தான். ஹோம் ஒர்க் அவுட்லேயே வந்துட்டு எப்படி வந்து நான் உடம்பு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் இந்த காம்படிஷன் போகிறதுக்கு, இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் இருக்கு. சரி, அதுக்கு முன்னுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்க அது சொல்லுங்க. ஃபுல் கதையை சொல்லுங்க. ஓகே, எப்போ அப்ளை பண்ணனா, ஒரு நாள் வந்து ஒரு ஏஜென்சி வந்து மெசேஜ் வரும். ஓகே, நீங்கள் வாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மாடல்ஸ் தேவைப்படுறோம். எப்படி அப்ளை பண்ணீங்க அந்த ஏஜென்சி? நான் அப்ளை பண்ணலாம், அவங்களே தான் 2 மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்துலாம். இன்ஸ்டாகிராம் பார்த்து போனோன்னா அவங்க 750 கேட்டாங்க. எவ்வளோ? 750 கேட்டோன்னே நான் வந்து அப்போ சிவபாலனை கூட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நான் சிவாட் சொன்னேன், நான் வேணா சிப்பின் பண்ணுறேன், நீ இப்போ, ஏன்னா அவனுக்கு உண்மையிலே வெல் சூட்டட் ஃபார் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும். ஸோ அப்படி சொன்னோன்னே அவனும் வேணாம் சொன்னான். ஸோ நாங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ண மேலே அந்த ரிசப்ஷன் வந்து கீழே இறங்கினோடனே ஒரு
கிரவுண்ட் ஏரியா இருந்துச்சு. ஓகே, அங்கே வந்து நியூஸ் ஸ்ட்ரீட் டைம்ஸ் வந்து ரைட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க திஸ் இஸ் வை இந்தியன்ஸ் கேனாட் ரிப்ரசன்ட் மலேசியான்னு. ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 750 வெள்ளி அவங்களே கூப்பிட்டு 750 வெள்ளி கேட்டாங்க வேறு. அது ஒன்று. கீழே இறங்கினோடனே இவங்க வேறு எடுத்தோடனே திஸ் இஸ் வை இந்தியன்ஸ் கேனாட் ரிப்ரசன்ட் மலேசியான்னு. என்னடா இது, நம்ம 7 தானே இருந்தோம். அப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங்கை பற்றி அவங்கெல்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கொடுத்துருந்தோன்னே நான் ஓகே ஃபக்கிட் சொல்லிட்டு விளையாட்டேன். விளையாடனோடனே ஆன்சிவாக ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என்ன இது, ஏன் கேனாட் ரிப்ரசன்ட் மலேசியா, அப்படி என்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குன்னு. அப்புறம் தான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்ல, இப்போ ஒர்க் அவுட் பண்ண தானே பெஸ்ட் ஆப்ஷன். ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறப்ப என்னோடய ஜிம்மேட் வந்து சொல்லுவான், நாட்டான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்தமாதிரி வந்து ஒய் நாட் ட்ரை பேச்சுலர் ஆஃப் மலேசியான்னு. ஸோ பேச்சுலர் ஆஃப் மலேசியா ட்ரை பண்ணோன்னா வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்துச்சு. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அந்த கூப்பிட்டு 750 வெள்ளி கேட்டவங்கள விட பேச்சுலர்ஸ் ஆஃப் மலேசியா வந்து எஃப்ஓசியில். எஸ், எஃப்ஓசி. அது இல்லாமல் இப்போ இந்த கூப்பிட்டு காசு கட்டுறது சொன்னாங்க, அது வந்து ஏஜென்சி. ஸோ அது மூலிமா வந்து இந்த நிறையா இந்த கமர்ஷியல் டிவி ஆட்ஸ் அந்த மாதிரி லைன் போகலாம். ஸோ அதில் நீங்கள் அன்றைக்கி காசு கட்டி போயிருந்தீங்கன்னா சத்திமித்ரா குடிங்கோ தெம்பா இருக்கும்னு வந்திருப்பீங்க. மேபி யார் கண்டா, நான் என்னத்தை கண்டேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ மொதல் ஸ்டெப் வந்து நீங்கள் போனீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு ஹியூமிலேஷன் வேறு நடந்திருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் வச்ச 2வது ஸ்டெப் தான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் மலேசியா. ஸோ நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எக்ஸசைஸ் அந்த தீபாவளி முன்னுக்கு வரைக்கும் வேறு லைஃபு, அந்த தீபாவளிக்கு அப்புறம் வேறு லைஃபு, அந்த வேறு லைஃப்பில் நீங்கள் பூந்ததுக்கப்புறம் அதில் வேறு ஒரு செக்மெண்ட். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. இது ரொம்ப எனக்கு அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கு மைண்ட். தேங்க்ஸ் ஃபார் த கொஷன். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து எதுக்கு இதுதான் கேட்டாங்க, என்ன இது, ஏன் பெஜென்ட்ரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா ஏன் போய் சொன்னோம், ஒர்க் அவுட் பண்ணாதவங்க பண்ணாதவங்க வந்து மேமா கேட்பாங்க, எதுக்குடா இந்த பொழப்பு. ஆமாம், அது நார்மல் தான். ஆமாம். எங்கள் அப்பா தான் ஆரம்பத்தில் வந்து ஏன்டா ஜிம்முக்கு கேட்டார். இப்போ அவர் வந்து மெம்பர்ஷிப் கட்டி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பாருங்க மக்களே, 53 வயசு, நல்லா ஃபிட்டாக இருக்காரு. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இந்த உலகம் ஜெயிப்பன்னு சொன்னால் நம்பாது, ஜெயிச்சோம் சொன்னால் நம்புவோம். நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க, டைம் எடுக்கும். எங்கே விட்டோம்? ஓகே, வச்சுட்டா எங்கே விட்டுன்னு தெரியல. எல்லாரும் வேணாம் சொன்னாங்க. ஆமாம், எல்லாம் வேணாம் சொன்னாங்க. சரி, எனக்கு வந்து என்னதான் யாச்சும் வந்து இந்த முடியாது சொன்னால் வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்படி என்னதான் இருக்கு. எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டியோட இருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுனால வந்து அதை பிரேக் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஃபேஸ் யுவர் ஃபியர். ஸோ அது எனக்கு ஃபியராக இருந்துச்சு, நான் ஃபேஸ் பண்ணேன். ஓகே, லெட்ஸ் டூ இட். ஸோ இந்த இன்டர்வியூ செஷன் வச்சாங்க. இன்டர்வியூவில் அதெல்லாம் மலேசியாவா ஆன்லைனா எப்படி? ஆன்லைன் வச்சாங்க. ஆன்லைன். ஸோ அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் 5 people 6 people இருப்பாங்க. நேஷனல் டைரக்டர்ஸ், பெஜென்ட்ரி கோச்சஸ், வாக்கிங் ட்ரெயினர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், அந்த மாதிரி அவங்க ஒரு டீம் மாதிரி ஸ்பான்சர்ஷிப். ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு ஓகே பாஸ் இன்டர்வியூ, அடுத்து வந்து ஃபோட்டோஷூட் செஷன், அதுக்கப்புறம் தான் காம்படிஷன். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க? டிப்ஸ் கொடுங்க. இன்டர்வியூ வந்து மோஸ்ட்லி கேபாட் கேள்வியாக கேட்பாங்க. கேபாட்? ஆமாம், கேபாட் கேள்வியாக கேட்பாங்க. கேபாட்னா Kementerian Belia. Kementerian Belia dan Sukan. அது KBS. Oh. Kemahiran berfikiran aras tinggi ya, asas tinggi ya. Aras tinggi. Aras tinggi. ஒரு மணி நேரம் ஆச்சு, சாரி. ஸோ அந்த மாதிரி கேள்வியாக இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? சொந்த ஒரு கேள்வி. ஒன் ஆஃப் த கேள்வி வந்து என்ன கேட்டாங்கன்னா, நிறைய கேள்வி கேட்டாங்க. எந்த கேள்வி ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கு? யூ வாண்ட் டு பி அ பப்ளிக் எக்ஸ்போஸ்டாக, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க போறியா, இல்லை வந்து அவனுக்கு வந்து ஒரு லோ லைஃப் வேணுமா கேட்டாங்க. நீ என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்லுவ?
உனக்கு hype வந்தாச்சு ஓப்பன் அப் பண்ணிட வேண்டியதானே. எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கணும், என் பர்சனல் லைஃப் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும், அவ்வளோதான். டேட்ஸ் த கேட்ச். என்னதான் ஒன்று வந்து நீ ஃபுல் பப்ளிக் தான் நீ பாரு. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க லோ லைஃபாக இருக்குன்னு. ஏன்னா வாட்ஸ் இட்ஸ் ஆன் த பப்ளிக் தான் இட்ஸ் ஆன் த பப்ளிக். கீப் ஆன் நாய்ஸ்னு என்னமோ லைட், டீம் லைட்டா ஃபேம் லைட்டா என்னமோ சொல்லுவாங்க, லைம் லைட்டா, லைம் லைட். அதில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. லைம் புரிஞ்சு விட்ட மாதிரி. ஆமாம். ஓகே, இப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சிட்டீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்ரீபதி யுவர் லூலோஸ்னே எப்படி இருந்துச்சு? என்னடா இது சும்மா ட்ரை பண்ணுமே கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பிளராக இருந்தீங்களா, இல்லை ஓகே இதான் நம்ம சான்ஸ்ன்னு சொல்லி ரெடியாக ஆரம்பிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஷாக் ஆகணும். ஓகே, ஏன்னா வந்து அந்த இன்டர்வியூ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு ஓகே நம்ம பாஸ் ஆயிரோன்னு. பட் ஏன் ஷாக் ஆகணும் தான் வந்து என் கூட வந்தவங்க எல்லாமே வந்து ஏஜென்சிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க, சென்ட் பை ஏஜென்சி. அந்த ஃபர்ஸ்ட் 750 கட்ட முடியாது சொன்னல, அங்கேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மச்மா வந்து இதை பற்றி நாலேஜ் எல்லாம் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூடியூப் பாட்டு தான் லேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் பொருள் எடுத்து அவனை போட்டோட்டா. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னு வந்துருச்சு. அதோட செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்சைட் மலேசியன் ஸ்கூல்லேயே நாங்கள் போட்டி போட்டோம். ஓகே, மலேசியன் ஸ்கூல்லேயே போட்டி போட்டு அதில் பார்ப்பாங்க வின்னர் யார், ரன்னர் அப் யாருன்னு. ஸோ அதில் வந்து நான் ரன்னர் அப் ஆனேன். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து டைட்டில் கிடைக்கும், இந்த டைட்டில்னு. ஸோ அந்த வழியாக வந்தது தான் வந்து எனக்கு மிஸ்டர் குளோப் டைட்டில் ஃபர்ஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ மிஸ்டர் குளோப் வந்து மலேசியாவில் கொடுத்தாங்க. மலேசியாவில் கொடுத்தாங்க. ஓகே, அது வந்து ஃபிலிப்பீனில் நடக்க வேண்டிய போட்டி, கோவிட்னால ஆன்லைன்லேயே வந்துச்சு. பை மேனேஜ் டு டாப் 6 ரன்னர் அப். ஸோ 7வது இடம் அமாங் 49 countries. ரெண்டாவது வந்து மிஸ்டர் குளோபல் வந்து டைலண்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு அடிக்கடி போகிற நாடுன்னு சொல்கிறேன். இல்லை அடிக்கடி போகிற நாடு இல்லை, நான் அங்கே ஃபிசிக்கலி அங்கே இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அந்த காம்படிஷனோட வைபே வந்து டோட்டல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த போட்டியில் வந்து எதெல்லாம் வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க? லைக் உங்கள் ஸ்கீனா, இல்லை உங்களோட ஆட்டிடியூட்டா, கான்ஃபிடென்ஸா, எது வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன ஓகே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லுக். ஓகே, நெக்ஸ்ட்டு the way they brand their country. நெக்ஸ்ட்டு ஓகே பாடி. அது எங்கப்பா எங்கே இருக்கு? நெக்ஸ்ட்டு வேற என்ன? அது இந்த ஆளுங்கிட்ட எப்படி பேசுகிறோம், அப்ரோச், ரெஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சேன். பட் ஆக்சுவலி வந்து நீ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி தான். இப்போ இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வந்து யாருனால வந்து ஒரு பிராண்ட் பண்ண முடியும், அந்த மிஸ்டர் குளோபல் அதை பிராண்ட் பண்ண முடியணும்ல. கரெக்ட். ஸோ லைக் வந்து நீங்கள் வந்து அதை ரீப்ரசென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒரு ஆளாக இருப்பீங்க அதை வச்சு. ஓகே, சூப்பர்ண்ணே. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் என் பாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணி இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே டைம் எங்கேயும் கூப்பிட்டு வந்துச்சு என்ன. ஸோ ஓகேண்ணே. ஸோ இப்போ உங்களுக்கு 2 டைட்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃப்ரம் நத்திங் நீங்கள் வந்து ஒரு இதில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அச்சீவ் பண்ணணுன்னு போகிறீங்க, அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறிடுச்சு? அதுக்கப்புறம் டிகிரி முடிஞ்சோன்னே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே 2 வருடம் முடிச்சிட்டிங்க? அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டைட்டில் ஜெயிச்சது கூட நிறைய பேர் தெரியாது. இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகேவா, அது மேட்டர் கிடையாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஸ்டர் மலேசியன் இந்தியன் ஸ்கூலில் நடக்கிற பேஜெண்ட்ரிக்கு காம்படிஷன் வந்து எக்ஸ்போஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த மிஸ்டர் மலேசியா கிடைக்கல. இந்தியன் ஸ்கூலில் நடக்கிறது தான் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஸ் கிடைக்குது அவங்களுக்கு. இதில் வந்து அவங்க எக்ஸ்போஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், நானா ஃபர்ஸ்ட் வேறு. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து மார்க்கெட்டோட நியூ தான். ஓகே.
ஸோ இப்போ நீங்கள் ஸ்டில் வந்து அதில் அந்த கான்டெக்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? இப்போ எல்லா டைமும் பேஷனும் ப்ரொஃபஷனும் ஜகிள் பண்ண முடியாது. ஆமாம். பட் இஃப் தட்ஸ் த காலிங் தென் ஒய் நாட். ஓகே. ஸோ அப்போ உங்க கூட கம்ப்ளீட் பண்ண கூடலாம் ஃப்ரெண்டாக தான் இருக்கீங்க இன்னும்? யா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். இன்னும் இன்ஸ்டாவில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஃபுல்லாக தமிழாலே நம்ம நாட்டு ஆளுங்க கூடயே பேசிட்டு இப்போ திடீர்னு வெளிநாட்டில் வந்து உங்கள் ப்ரொஃபஷன்லேயே ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க அவங்க கூட மீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அது ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தனும் பார்க்குறப்ப அவன் நாட்டோட நடிகன் ஹீரோவா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. நம்ம வந்து நீங்களும் ஹீரோ மாதிரி தானே இருக்கீங்க. ஜாகட் படம் பார்த்துருக்கீங்களா? ஜாகட் படம் பார்த்தேன். மிருக சீரிஸ் படம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்தேன். அப்புறம் என்னண்ணே இப்போ என்ன சொல்ல வர? அதுலேருந்து என்ன சொல்ல வர? ஹீரோயிசம் இஸ் a கேரக்டர்ண்ணே, நாட் ஃபேஸ்ட். நாட் ஃபேஸ். இதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே. பட் நான் ஆன்டி ஹீரோவாகவே இருக்க விரும்புகிறேன். பெட்டர் டு பி தட் வேனே. உடனே கீழே காமெண்ட் பண்ணுவாங்க, என்னங்க சொன்னீங்க ஆன்டி ஹீரோவா? விளக்கல. ஆன்டி ஹீரோ. எங்கோட்டம் கூட்டலிங் கூடலாம் இதாக. ஆமாம். ஓகே. அந்த நிறைய பேர் வந்து ரொம்ப ஓப்பனாக பழகினாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் அண்ட் ஃபீலிங் கிடச்சி. நீங்கள் ஒரு கேமேலிங் சொல்லி அந்த மாதிரி ஒதுக்கலா? கேமேலிங் தான் கில்லிங்க. நான் எவ்வளோ டீசெண்டாக சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் கில்லிங்னு ஒரு வார்த்தை? ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியூர்காரங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியூர்காரங்க. நீங்கள் மட்டும் தான் மலேசியா? நான் மட்டும் தான் மலேசியா. இந்தோனேஷியாவுக்கு தெரியும்ல? இந்தோனேஷியா தான் நல்லா பழகணும் என்கிட்ட. ஆமாம். நைஸ்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரியில் போய் பேசுறதுக்கு லைக் எப்படி போய் அவங்கள போய் விசிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைச்சி? கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் டே வந்து கூப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க. கூப்பிடுவாங்க. நான் தான் இந்தியாவில் இருக்கேன். நான் என் சொந்த நாட்டுக்கே வர்றது இல்லை. செட். நாங்களே அவரை வாட்ஸ்அப்பில் தான் பிடிச்சோம். ஆமாம். சரிண்ணே. நீங்கள் ஓகே இப்போ வந்துட்டீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில், ஏன்னா இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கீங்க, மாடலிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கீங்க, இதில் இல்லாத விஷயம் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து டெஃபினெட்லி இருக்கும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? லைக் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு என்னென்னவா இருக்கும்? ஒன்லி ஒன் திங். நான் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சட்டை கழட்டவே ரொம்ப ஷாய்பட்டேன். இதெல்லாம் சட்டையெல்லாம் கழட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, காலை விட்டீங்க தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கணும். இது வந்து என்ன மாதிரி லிமிட்டுக்கு போகும், அண்ட் தென் என்ன மாதிரி லிமிட்டோட உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா சில டைம் வந்து அவங்க ஆஃப்கோர்ஸ் ஃபோட்டோஷூட் டைம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா யூ நீட் டு ஹேவ் த ரைட் டு சே நோ, ஐ ஒன்ட் டூ தட். நான் வந்து என் லிமிட் இதுதான், ஏன்னா இதோட தான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ சில இதில் வந்து அப்படி தான். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து மெம்மா வந்து ஒரு வைடான இண்டஸ்ட்ரியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற பாத்வே வந்து கணக்காக இருக்கணும். ஏன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது எனக்கு. நான் வந்து இப்போ இருந்தது வந்து பேச்சுலர் ஆஃப் மலேசியன் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஐ டிடன்ட் ஃபேஸ் எனி திங். ஸோ அது வரைக்கும் குட் ஃபார் மீ. ஆனால் நான் இந்த டிக்டாக்லலாம் பார்க்குறப்ப வந்து சில இண்டஸ்ட்ரி பற்றியெல்லாம் என்னென்னமோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கதை வருது. ஐ எம் நாட் அவேர் ரிகார்டிங் தட். ஸோ சூஸ் யுவர் பாத்வே வெல். சரி, இது வந்து இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து காமனாக எல்லாருமே வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பில் இருப்பாங்க. மாடலிங்னாலே அவங்க வந்து கேயாக இருப்பாங்க. ஸோ வந்து ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஸ்கினை ஜாகா பண்ணிக்கணும், அவங்களோட டயட்டை ஜாகா பண்ணிக்கணும், ஆளுங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்லியாக பார்க்க மாட்டாங்க. ஈவன் நான் ஆம்பளை பையன்கிட்ட எப்படி சிரிச்சு உன்னால ரூபம் கூட இந்த மாதிரி பழக முடியுதா? இந்த மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை முடியல. 2020 முன்னுக்கு வரைக்கும் நான் எப்படி பழகணும், சில ஜோக்ஸ் கூட என்னால் சொல்ல முடியல. இப்போ ஏன்றானுங்க பார்த்து இப்படி கேள்வி கேட்குற முடிக்கே தெரியுது அவனுக்கு. ஆமாம், இப்படிதான் இருக்கு. இப்போ நம்மளால வந்து நம்ம ஒரு
இப்போ நான் ஸ்கின் ஜகா பண்ணுறதுனா, இப்போ இதை நான் ஸ்கின் ஜகா பண்ண எப்போ கற்றுக்கிட்டேன்னா, என் சிவா இருக்கான அவன் ஹீரோ மாதிரி இருப்பான். அவன் ஃபேஸ் வாஷ் அது இது நிறையா போடுவான். ஸோ அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே நம்மளும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் போடணும். இல்லைன்னு நம்மளாம் சவுக்காரம் தான். சவுக்காரம் தான். இப்போ அதை பார்த்தா ஓகே ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்குது, ஓகே டியோடரண்ட், பெர்ஃப்யூம். நம்ம எடுத்தோடனே வந்து இது வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ நீ வந்து உன்னை ஜாகா பண்ணிக்கிறதுனால வந்து நீ கேவ் ஆயிட மாட்ட. டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே நீ எப்படி உன்னை ஜாகா பண்ணிக்கிட்டா வந்து நீ கேவ் ஆயிடுவ. நான் எனக்கு வந்து ஓகே இப்போ ட்ரெஸ் பண்ணால் பெட்டராக தோணுது. இந்த பெர்ஃப்யூம் வந்து இன்னும் பெட்டராக வந்து நல்ல ஸ்மெல்லு வருது. that doesn't make you gay, especially in pageantryல வந்து like I say இந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலே வந்து ஒரு கேன்னு இது பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது, இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் வாயில் ஏதாச்சும் வந்துடுமோ அந்த மாதிரி பயமாக இருக்கு எனக்கு. கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசிடுமோன்னு. சும்மா சின்ன பிள்ளைங்க கதை சொல்கிற மாதிரி சொல்லுங்க, ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ஊரில் ஆரம்பிங்க. ஓகே ஒரு ஊரில் ஒரு யானை வந்து புளியை பற்றி கேட்டுச்சான், நீ உண்மையிலே புளியான்னு. புலி என்ன பண்ணிச்சு, அந்த யானையை வந்து கீறிடக்கூடாது, என்ன சுற்றி ஆள் இருக்காங்க, அந்த யானைக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, சுற்றி ஜூவே இருக்கு, அந்த யானை அசிங்கப்படக்கூடாது சொல்லிட்டு புலி என்ன பண்ணிச்சான் சொல்லிட்டு, ஏய் சித்தப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. சாரி. ஸோ அவருக்கு நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து 2 வரியில் சொல்லிட்டாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடி போலி டைலாக்கு. நான் கூட அந்த யானை நீங்கள் கொட்டை எடுத்த புள்ளியா இல்லை கொட்டை எடுக்காத புள்ளியான்னு கேட்பீங்களோன்னு நினச்சேன். அந்த யானையே வந்து கேவல்னு கேட்குது, நான் ஏன் வந்து இப்படி பண்ணணும். அந்த யானை கேட்டிருந்தா கொட்டையை பற்றி பேசுனா இன்னும் அந்த யானை சுக்காவே இருக்கும். வெரி சேட்லா ப்ரோ. பிச்சு எடுத்துருங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறானுங்களாம். ஆமாம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு இது சொல்லும் போது ஒரு சாப்பிட்ற புளி மட்டும் தான் திரும்ப ஞாபகம் வரும். ஆனால் இப்போ வந்து மீனிங்கே வேற. சாப்பிட்ற புளி கூட சொல்ல மாட்டேறாங்க, அதுதான் வருது. எல்லாத்துக்கும் காரணமே இந்த சோஷியல் மீடியா தான். சீரியஸானே? எஸ், உண்மையிலே நீ பாரு, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் கூட கேவா பார்க்குறானுங்களா? என்னடா என்ன எனக்கு புரியல. எதை வச்சு நீ வந்து ஒரு ஆளை வந்து கேவா இல்லை என்னன்னு முடிவு பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டிசைர் இருக்கும். ஸோ அது வந்து எங்கே வேற ஆளுக்கு தெரிஞ்சு அவனை யாரும் விடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு ஷீலை போட்டுக்கிட்டு மற்றவங்களை முந்திக்கிட்டு விடைச்சிட்றான். புரியுது என்ன சொல்கிறேன்னு? புரியுது. ஸோ அதுதான் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் போக மூடுறேன், இப்போ நான் போக மூடுறேன், நான் விட்டுன்னு எனக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் முந்திப்பேன், யாரா விட்ட, நீ தானே. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி எவன் முதல்ல சொல்கிறானோ அவன் தான் விட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இது வந்து காமெடி. ஆளுங்களோட மைண்ட் செட் வந்து அப்படி இருக்குது. நம்ம முந்திக்கிட்டால் நம்ம மேலே தப்பு வராது அந்த மாதிரி. உண்மை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா உங்களோட மாடலிங் கேரியரில்? என்ன மாதிரி? இந்த கே டார்ச்சரு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுமே அது பிக்கப் லைன் அது இதுன்னு அவ்வளோ வந்து தொலைங்க கடுப்பாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி தான் பண்ணிச்சு, எனக்கு ரொம்ப இன்னும் புரியல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் டைம் காலேஜ் படிச்சிங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல என்ன நடக்குது. எனக்கு எப்படி தான் பண்ணிச்சு, எனக்கு இந்த டேய் நான் ஆம்பளடா அதுதான் அது அது எனக்கு தெரியும். இந்த நொங்காங்கிற தவளை இருக்கும் தெரியுமா, இந்த மாய்ஸ்டாக ஒரு தவளை இருக்குமா, அது என்னை சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா திடீர்னு அவுட் ஆஃப் நோவே வந்து அவ்வளோ பிக்கப் லைன்ஸு, இந்த பயணம் மெசேஜு. இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவனுக்கு வந்து நிறையா வலுவாக சரக்கு பேசுவோம், கேர்ள்ஸ் பேசுவாங்க. அதனால தான் பயணங்களை நீ லாயின் பண்ண மாட்டேன்னு. இல்லை அது சேட்டே ட்ராயாக இருக்கும் சொல்லுங்க. சேட்டே ட்ராயாக அது கடுப்பாக இருக்கும். பயணங்க மெசேஜ் அனுப்புவானுங்க, பிக்கப் லைன் அனுப்புவானுங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நான் என்னோட சீனியர்ஸ் இருப்பாங்களா இந்த பேஜென்ட்ரியில்
அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப ஜெல்லியாக இருக்கு, எப்படி ஃபேஸ் பண்ண தெரில, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. அப்புறம் தான் அவனுங்க சொல்லுவாங்க, ஸ்ரீ ஆமாம், யூ கேன் அட்ராக்ட் போத் ஜெண்டர், போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஜஸ்ட் டேக் இட் லைக் தட். ஆனால் உங்கள் கதையெல்லாம் கேட்டால் போத் ஜெண்டர் மாதிரி தெரியலையே. இவன் கேர்ள்ஸ் எப்படிங்க சொல்லுவாங்க எடுத்தோடனே, அப்படியே நம்ம நினச்சிக்க ஓ வேண்டியது. அப்படிலாம். ஆனால் அப்படி சைட்டில் பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது. யாரையா கேர்ள்ஸ் தெரில, அவன் யாராச்சும் வந்து கன்ஃபைஸ் பண்ணிருந்தா. என்ன நீங்களா சொன்னாதானே உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எனக்கு 27 வயசுல வந்து நீ வேலை தலைவலியே பெரிய தலைவலியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து இல்லை எனக்கு மெசேஜ் வர மாட்டேது, தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருப்பானே. யாருக்கிட்ட? ஒன்று உங்கள் சூப்பர்வைசரு இல்லை உங்கள் மேனேஜரு. ஆமாம், என் மேனேஜர் ரொம்ப